அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழை சாகுபடியை பொறுத்தளவில் நம்ம என்ன கவனம் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு ஏக்கரில் 800 வாழை போட்டிருப்போம் அல்லது 1000 வாழை போட்டிருப்போம். ஒரு சில பேர் 1200 வாழை போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய பொருள்கள் தனிப்பயிருக்கு தான். ஏன்னா ஒரு குலையை தான் நம்ம விற்கிறோம், சரிங்களா? தனிப்பயிருக்கு கவனம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த ஏக்கர் கணக்கிலலாம் பார்க்கக்கூடாதுங்க, சரிங்களா? ஏக்கர் கணக்கு பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு வாழையும் 22 கிலோ வளரணும்னா எவ்வளோ ஊட்டச்சத்து இருந்தால் 22 கிலோ வரும்? நான் ஏக்கருக்கு நான் இவ்வளோ போட்டேன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? தயவுசெய்து தனி மரத்துக்கு இடுபொருள்கள் கொடுக்கணும். முக்கியமாக ஒரு பயிர் ஒரு வருஷ பயிர் அப்படின்னா 6 மாதம் 6வது மாதம் குளத்தள்ளுதுன்னா 6வது மாதத்துக்கு முன்னாடி வரையிலும் தலைச்சத்தும் மணிச்சத்தும் கொடுத்துக்கிட்டே வரணும். சாம்பல் சத்து கம்மியாக கொடுக்கணும், அப்படி கொடுத்துக்கிட்டே வரணும். குலை தள்ளுது அப்படிங்கிறப்ப தலைச்சத்தை 20 ஆக்கிடணும், மணிச்சத்து 30, சாம்பல் சத்து 50 அப்படிங்கிற மாதிரி அதோட அளவை கூட்டிடணும். சாம்பல் சத்தோட அளவை கூட்டிடணும் முடிகிற வரையிலும். நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, வாழை மரம்ங்கிறது ஒரு சாஃப்டான மரம், வெறும் தண்ணி மட்டுமே இருக்கக்கூடிய மரம், சரிங்களா? அப்போ அதோட அடித்தண்டு பெருக்கணும். அடித்தண்டு பெருத்தால் தான் குலை பெருசாக வரும். அப்போ அடித்தண்டு பெருக்கணும்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வேணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சாம்பலே கொடுக்கறதில்ல, அதுதான் பிரச்சனை. சாம்பல் வைக்கணும், ஒரு 2 கைப்பிடியாவது வைக்கணும் ஒரு மரத்துக்கு, தனி மரத்துக்கு. என்கிட்ட சாம்பல் இல்லை அப்படின்னு சொன்னால் பொட்டாஷ் பாக்டீரியான்னு விற்கும். 200 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அதை ஊற்றணும். அல்லது கோழி எரு ஒரு மரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 கைப்பிடியாவது வைக்கணும். அல்லது கடலை புண்ணாக்கு கரைசல் அதை கரைச்சி ஊற்றணும். சாண பாசி கரைசல்னு இருக்குது, அந்த கரைசலை தயார் பண்ணி தரையில் ஊற்றணும். இதெல்லாம் மண்ணுக்கு சாம்பல் சத்தை எடுத்து கொடுக்குற விஷயங்கள். அதில் ரொம்ப சிறப்பானது கோழி எரு. அது கிடைக்கலன்னா பொட்டாஷ் பாக்டீரியா. அந்த கவனத்தோடு செய்யணும், சரிங்களா? அப்படி செய்கிறப்ப என்ன நடக்காது, சாம்பல் சத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்காது, நடக்கக்கூடாதுன்னா, இலை இருக்குது பார்த்தீங்களா, இலைய அடிப்பகுதி ஃபுல்லாக ஒரு ப்ரௌன் கோடு வந்து அந்த கோடு கீழேருந்துக்கிட்டு அப்படியே இந்த இலையில மேலே அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே காஞ்சு மொத்த இதுவும் காஞ்சு தொங்கும். அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சாம்பல் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து 2வது என்ன இல்லை, சுண்ணாம்பு இல்லை. 200 லிட்டரில் 15 கிலோ சுண்ணாம்பு கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றணும், சுண்ணாம்பு இல்லை. 3வது அழுகல், ஒவ்வொரு மாதமும் பண்ணணும். செலவு அதிகமாகுதுன்னா மாதமாவது பண்ணணும், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதமாவது பண்ணணும். 200 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடினா 1 லிட்டர் ஊற்றுறீங்கன்னா மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றணும். இது ரொம்ப முக்கியம். இந்த கவனம், இந்த 3 பொருள் முக்கியம். சாம்பல், சுண்ணாம்பு, அப்புறம் இந்த ட்ரைகோடர்மா விரிடி. இது இல்லாமல் இத்தனை சைஸ்லேருந்து நம்ம என்ன செய்யணும்னா ஈயம் கரைசல் தயார் பண்ணி வச்சுக்கணும், அல்லது உயிர் கரைசல், அல்லது சாணப்பாசி கரைசல். அதை நீங்கள் தெளிச்சுக்கிட்டே வரணும் 15 நாளுக்கு ஒரு முறை. இது 3லேயும் பெஸ்ட் எதுன்னா ஈயம் கரைசல் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இலையோட பெருக்கம் நல்லாயிருக்கும், அகலமாகிறது நல்லாயிருக்கும். பனிக்காலத்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான தப்பு ஒன்று நடக்கும், பயப்படாதீங்க. அதாவது அந்த நுனி இலை வெளியில் வருது பார்த்திங்களா, வெளியில் வர்றப்ப அதில் பனித்துளி நிற்கும். பனித்துளி நிற்கிறதுல சூரிய ஒளி படுறப்ப அது சூடாகி, அந்த தண்ணி சூடாகி அந்த இலை ஓட்டையாயிடும். அப்போ உருண்டையாக இருக்க ஓட்டையில் ஒரு கத்தி எடுத்து குத்துனா மாதிரி அந்த ஓட்டை போட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், இலை விரிகிறப்ப ஓட்டை அப்படியே டாட்டாக தெரியும், ஒரே லைனில் தெரியும். அப்படின்னா யாரோ குத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அது எப்படி குத்துனாங்க, சூரிய ஒளி பட்டதுனால அந்த ஓட்டை விழுந்துருக்கு. அதை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கு வேறு புழு இருக்கா, இலைக்கு பின்னாடி பார்த்துக்குங்க, வெள்ளையாக படிஞ்சிருக்கா, பஞ்சு வச்சு அடைச்ச மாதிரி இருக்கா, அப்படி பார்த்துக்கங்க. அப்படி இருந்தால் அதை தனியாக கவனிக்கணும். இலைக்கு பின்னாடி வெள்ளை பூச்சியாக இருக்கா, அதை கவனிக்கணும். அழுகல் வருதா கவனிக்கணும். அதெல்லாம் தனி.
திருப்பியும் சொல்கிறேன், தனி மரத்துக்கு கவனம் தரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.